அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். தொடர்ந்து 7 வருஷமா 8 வருஷமா நான் சேனலில் வச்சுட்டு வரும்போது 2வது வருஷத்துலேருந்து சித்தர்களை பற்றி பேசுகிற மாதிரி ஆச்சு. அது தானாகவே ஆகுச்சு. ஆனால் நான் முதல்ல ஆன்மீகமாக சேனல்லாம் வச்சுக்கணும்னு ஐடியா இல்லை. அதெல்லாம் பலமுறை நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும். சில சமிக்ஞை எப்படி எனக்கு பிரபஞ்ச சமிக்ஞை கொடுக்குது, சில நம்பர்ஸு, சில சினிமா மூலமாக, சில வீடியோ மூலமாக, இல்லை வெளியில் ஒரு வார்த்தை இப்படியெல்லாம் காட்டுதுன்றத இந்த சித்தரை கரெக்டாக கடுவெளி சித்தரை நான் சிவனாகவே எனக்கு நீங்கள் சிவனுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சித்தரை நீங்கள் காட்டணும்னு நான் சிவன்கிட்ட கேட்டேன். அப்போ போனால் சிவன் கோயிலில் போனால் அந்த இடத்துல விபூதி பேப்பர் இருந்தது. அதில் கடுவெளி சித்தர்னு சொல்லிட்டு இருந்தது. அப்புறம் அந்த கடுவெளி சித்தர்ன்றது எடுத்துன்னு வீட்டில் நெட்டில் போட்டு தேடுறேன். கடுவெளி சித்தர்னா யாருன்னு கேட்டால் அவர் சிவன் சம்மந்தப்பட்ட சித்தர் தான்ன்றது அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. கணேஷ்னு ஒருத்தர் போட்டிருந்தார். அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தா அவர் கடுவெளி சித்தரோட ஜீவசமாதி காஞ்சிபுரத்துலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதை தான் நான் பார்க்குறேன் வீட்டில் தேடினோடனே. அப்புறம் அந்த கடுவெளி சித்தரை பற்றி நினைக்கும் போதோ பேசும்போதெல்லாம் மழை வருது, அவரை 369 முறை எழுதும்போது நடுவுலையே கூட உங்களுக்கு தூறல் வருது, பிரதோஷ நேரமாக இருந்தால் ஒரு தூறல் வருது, இல்லைன்னா நீர்வாழ் விலங்குகள், இல்லைன்னா பால்கோவா மில்க்கு யாரானா நம்மளுக்கு பால்கோவா கொடுக்குறதோ, இல்லை பால்கோவான்ற வார்த்தையை கேட்குறதோ, இந்த மாதிரி தொடர்ந்து நான் 7 வருஷமாக இந்த மாதிரி விஷயங்களை பேசிகிட்டு இருக்கிறேன். இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கொஞ்சம் நல்ல இன்ட்யூஷன் பவர் இருக்கிறவங்க, சில நட்சத்திரங்களுடைய சேர்க்கையில் பிறந்தவங்க, அந்த இன்ட்யூஷன் பவர் அவங்களுக்கு சாதாரணமாக அவங்க ஞானியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரணமான மனிதனாகவே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு சில விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு காட்டி கொடுத்துரும். சில சமிக்ஞைகளை கவனிப்பாங்க அவங்க. அதில் இதுதான் சொல்ல வருது பிரபஞ்சம்னு புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அப்புறம் பார்த்து 2 நாள் பொறுத்து பார்த்தா அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப விவாதிச்சுட்டு இருக்க மாட்டாங்க யார்ட்டுமே. ஏன்னா அதில் ப்ரூஃப் கேட்குற உலகம் இதுன்றதுனால, நம்மளுக்கு கேலிக்குரியவங்களும் ஆகக்கூடாதுன்றதுனால அது யாரும் அதை பற்றி பேசுறதில்லைன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கான்செப்ட், அது அப்படியே இருக்கட்டும். இதில் மாயன் ப்ரோ மாயன் ஸ்டுடியோ வச்சுட்டுருக்காரு இல்லைங்களா, இது கூட ஒரு பிரபஞ்ச சமிக்ஞை தான். மாயன் ப்ரோ அப்படின்னு நான் சொன்ன உடனே பெல் அடிச்சுது பார்த்தீங்களா, வாசப்படி பெல் தான் அடிச்சுது. அந்த பெல் அடிக்கிறது கூட ஒரு ஆமாம் அப்படின்னு பிரபஞ்சம் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு மாதிரி, கோயிலில் பெல் அடித்தாலும் எங்கே ஒரு பெல் சத்தம் கேட்டாலும் நிறைய பேர் அதை இன்னும் நம்ம மதமே இல்லாத வெளிநாடுகளில் இருக்கிறவங்க கூட அந்த பெல் சத்தம், ஒரு ஓசை, ஒரு பறவையின் சத்தம் இதெல்லாம் இருக்குது. உலகம் ஃபுல்லாகவே இப்போ அது ஒரு சமிக்ஞைன்றது புரிஞ்ச அளவில் இருக்குது. இதில் மெயின் விஷயம் என்னென்னா, அவர் சொன்ன மெயின் கோர் பார்ட்டே, மாயன் அவர்கள் சொன்ன மெயின் கோர் பார்ட் என்னென்னா, அதில் ஒரு வார்த்தை இருந்தது. அது என்னான்னு சொல்லிடுறேன் முதல்ல. அதாவது தாய்லாந்தில் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்ட பழமையான 2000 ஆண்டுகளுக்கு பழமையான தங்கம் மற்றும் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட ஒரு மோந்திரம் ஒன்று கிடைக்குது. தாய்லாந்தில் பெட்சாபுரி அப்படின்ற ஒரு மாகாணத்தில் இருக்கிற டான்யாய் தோங் அப்படின்ற தொல்லியல் தளத்தில் 2000 ஆண்டுகள் பழமையான 2 தங்க மோதிரங்களில் கண்டுபிடிக்கிறாங்க. மாயன் அவர்கள் சொன்னது காலையில் எழுந்துக்கும் போதே பார்க்குறேன் அந்த வீடியோவை. பிராமி எழுத்துக்களில் இந்த மோதிரங்களில் ஒன்றில் பண்டைய இந்திய எழுத்து முறையான பிராமி எழுத்து இருக்குது. ஒன்று அவரே சொல்கிறாரு, மாயன் சார் சொல்கிறாரு, ஒன்றுத்தில் எந்த எழுத்துமே இல்லை அப்படின்னு. மோதிரத்தினுடைய வாசகம் புசரகி தசா அப்படின்னு இருக்குது அப்படின்னு. அதாவது என்ன மீனிங்னா, புஷ்ய நட்சத்திரத்தால் பாதுகாக்கப்படுபவர் அப்படின்ற பொருள் அதுன்னு சொல்லிட்டு இருக்குது. இது இந்திய வாணிகருடைய மோதிரம், பண்டைய கால இந்திய வணிகர் ஒருவருடையது அப்படின்னு தொல்லியல் நிபுணர் சொல்லியிருக்காங்க. வரலாற்று ஆதாரம் என்னன்னா, இது பண்டைய கால இந்தியாவுக்கும் தென்கிழக்கு ஆசியாவுக்கும் இடையில் கடல் வழி வர்த்தகம் நடந்திருக்கும். அந்த கலாச்சார தொடர்பில் இது உறுதிப்படுத்தப்பட்டுருச்சு. கண்டுபிடிப்பு தான் என்ன கண்டுபிடிப்புனா, மனித எலும்புக்கூடில் இந்த மோதிரங்கள் கண்டெடுக்கப்படுறது மூலமாக அந்த காலகட்டத்தில் அங்கே வாழ்ந்த உயர்குடியை சேர்ந்த ஒருவருடைய புதைக்குழியாக அது இருந்திருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இது மேட்ரு. அதில் ஒரு ரிங்கில் மட்டும் இந்த வார்த்தை இருக்குது. இவங்களே சொல்லிடுறாங்க. அந்த பூசம் நட்சத்திரம்ன்ற விஷயத்தை அகழ்வாராய்ச்சி அது இதுலேயே சொல்லிடுது. உங்களுக்கு ஏஐ கிட்ட கேட்டாலும் உங்களுக்கு சொல்லிடுது. அது வேறு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பூசம் நட்சத்திரனாவே முருகர் தானே, முருகரால் பாதுகாக்கப்பட்டவர் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் நான் தமிழ்னு சொல்லிட்டு உடனே எழுந்துக்காதீங்க, நான் தான் தமிழ்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்பாங்க. ஆனாலும் நான் பதிவிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அந்த வீடியோவை நான் பார்த்துட்டு பின்னாடி என்ன ஆகுதுன்னா, இப்போ சொன்ன பாருங்கள், பிரபஞ்ச சமிஞ்சை இத்தனை வருஷமாக பண்ணுறேன், சித்தர்களை கும்புறேன், நிறைய சமிஞ்சை இவங்களுக்கெல்லாம் கூட அப்படி தான் கொடுக்கப்படுது அப்படின்னு. சித்தர்கள் ஞானிகள் சாதாரண ஆளுங்களுக்கு கூட இன்ட்யூஷன் பவராக சில சமிஞ்சை காட்டுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு விஷயம். இதில் நான் பொய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை.
ஏற்கனவே நான் 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன் மறுபடியும். ஆனால் அந்த லிங்க் கூட காட்டுறேன் உங்களுக்கு. இந்த யானை இருக்குது பாருங்கள், இந்த யானை பொம்மை. இந்த யானை பொம்மையை தாய்லாந்துலேருந்து எனக்கு வாங்கிட்டு இதை நான் ஏற்கனவே வீடியோவில் காட்டினேன். தாய்லாந்துலேருந்து இது எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வாங்கிட்டு வந்தாங்கன்ற விஷயத்த நான் காட்டினேன். அவங்க தாய்லாந்து போயிருந்தப்பவே பயங்கரமான அமானுஷ்யமான விஷயங்களை பற்றி நான் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அப்போது மதங்கேஸ்வரர்னாமே யானை, மதங்கேஸ்வரர்னாவே ராஜமாதங்கி, மதங்கேஸ்வரி, மதங்க முனிவர், மதங்கன்னா யானைன்னு உங்களுக்கு ரொம்ப வீடியோ போட்டிருந்தேன். அந்த சமயத்தில் ஒரு ஸ்தூல ஆத்மா பற்றி பேசினவங்கக்கிட்ட, அந்த ஸ்தூல ஆத்மா சம்பந்தத்துக்கும் இந்த தாய்லாந்து யானைக்கும் பின்னாடி அவ்வளோ ஸ்தூல ஆத்மா விஷயங்கள்லாம் இருக்குது. அதை நான் கொஞ்சம் எதனா வீடியோ போடும்போதே யாரனா உருட்டுன்றது அதுன்றதுன்னு சொல்கிறாங்கன்றதுனால அந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். தேவைப்பட்டு தானே நம்ம போய் மெம்பர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்றதுனால அதில் போய் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதை. இது தாய்லாந்துலேருந்து சத்தியமாக ஏற்கனவே போட்டுட்டேன், வீடியோலலாம் காமிச்சிட்டேன். இது தாய்லாந்துலேருந்து எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க வாங்கிட்டு வந்ததுன்னு. ஆனால் இது தாய்லாந்துலேருந்து ஒருத்தர் வாங்கிட்டு வந்தாங்கன்றது மட்டும் மேட்ரு கிடையாது. இந்த ஸ்தூல ஆத்மா சம்பந்தமாக ஒரு பயங்கரமான ஒரு அமானுஷ்யம் நடந்து, ஒரு நாள் வந்து ஒரு பையன் வந்து அந்த இதில் புதுசாக வீடு கொடுத்தன போகாத ஒரு இடத்துல வந்து திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு துர்கை கோயிலுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போகிறாங்க. இந்த ஸ்தூல ஆத்மான்றத அகஸ்திய நாடி ஜோதிட இவர் அந்த மோகன்ஜி வந்து கரெக்டாக எனக்கு தூக்கத்துலேருந்து எழுப்பி என்னுடைய ஹஸ்பண்டை வந்து பிரவீன் ராஜ் என்ற ஒருத்தர் வந்து இடிச்சிடுறாரு. அன்றைக்கி மிட் நைட் 2 மணிக்கு எனக்கு தூக்கத்துலேருந்து விழிப்பு வந்து ஒரு வீடியோவை பிரபஞ்சமாக என்னை பார்க்க வைக்குது. பார்க்க வைத்தா அகஸ்திய நாடி ஜோதிடம், அகஸ்தியர் உபாசனை செய்கிறவர். ஏன்னா அகஸ்தியரால் தான் காளி, சிறு தெய்வங்கள், குலதெய்வங்கள் எல்லாம் நிறைய உருவாக்கப்பட்டது. உண்மையில் சொல்லப்போனால் ஒருத்தருக்கு மாந்திரிக்கு, தாந்திரிக்கு சூட்சுமமாகவே உலகத்தை பார்க்குறது வேணும்னா அகஸ்தியரை நீங்கள் கும்பிட்டாலே உங்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும். உங்களுடைய நட்சத்திரப்படி, உங்களுடைய குலப்படி நீங்கள் எந்த சாமியை கும்பிடணுன்றத அந்த அகஸ்தியர் காட்டி கொடுத்துருவார் உங்களுக்கு. அதே மாதிரி அகஸ்தியரை யார் ரொம்ப நம்ம வணங்குறோமோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரபஞ்ச சமிக்ஞைகள் நல்லா காட்டி கொடுக்கும். நீங்கள் இதெல்லாம் வேணாம், அந்த ஜோதிடங்க இதெல்லாம் எனக்கு போர் அடிக்குது, எனக்கு வேறு வேலை இருக்குது நிறைய, நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் ரொம்ப ஃபாஸ்ட்டான உலகத்தில் இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா சும்மா நீங்கள் அகஸ்தியரை மட்டும் ரொம்ப கும்பிட்டுட்டு இருந்தால் போதும். அகஸ்தியர் கொஞ்சம் அவர் உருவாக்கின காளி இதை மட்டுமே கும்பிட்டு இருந்தால் போதும். இந்த மாதிரி பிரபஞ்ச சமிக்ஞைகள் உங்களுக்கு நல்லா காட்டப்படும் அப்படின்ற ஒரு சூட்சமும் இதில் இருக்குது. அந்த மதங்கேஸ்வரரை பற்றி நான் வணங்கிட்டு இருக்கிறேன், அதே சமயத்தில் அகஸ்தியரும் நான் கும்பிட்றேன். அதனால்தான் அகஸ்தியருடைய உபாசனை செய்கிறவனுடைய வீடியோவை எனக்கு காட்டுது. சரி, அது வந்து மிட் நைட் 2 மணிக்கு போய் தேடுறேன், யாராவது ஸ்தூல ஆத்மா பற்றி பேசியிருக்கிறாங்களான்னு. இது 100 முறை சொல்லியிருப்பேன் என் சேனலில். அந்த 2 மணிக்கு போயிட்டு சம்மந்தமே இல்லாத வேறு யாருன்னா ஸ்தூல ஆத்மாவை பற்றி, அன்றைக்கி ஸ்தூல ஆத்மா பற்றி தேட வேண்டிய அவசியம் கூட எனக்கு இல்லை. அன்றைக்கி தான் ஹஸ்பண்டை பிரவீன் ராஜ்ன்றவங்க காரில் இடித்து முகத்தில் அப்படியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு பள்ளமாகி ரத்தம் போய் அந்த பேர் எனக்கு காட்டப்படணுன்ற காரணத்தினாலேயே அந்த பக்கத்தில் விழுந்து இருக்கிற எங்கள் ஹஸ்பண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அவர் வந்து அந்த ஃபோனை வந்து அவர் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணுறார். சில சமயத்தில் அந்த ஃபோன் பேர்லாம் காட்டாது, நம்ம சேவ் பண்ணலன்னா காட்டாது. ஆனால் அதிசயமாக அந்த பேர் பிரவீன் ராஜ்ன்றது எனக்கு காட்டுது. ஏன் காட்டுதுன்னா, அன்றைக்கி ராத்திரி நீ மோகன்ஜியுடைய வீடியோவை பார்ப்ப, அப்போ பார்த்தியானா அதில் அவர் இதே பேர் சொல்லுவார், அப்போ நீ இது ஸ்தூல ஆத்மா சம்மந்தங்குதுன்னு புரிஞ்சுக்குவ அப்படின்றது தான் பிரபஞ்சம். இப்போ ஏன் அந்த கதையை எடுத்துகிட்டு வரேன்னா, இப்போ காட்டின சமிக்ஞை கூட அந்த மாதிரி ஒரு பிரபஞ்ச சமிக்ஞை தான். அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் விளக்குறேன். அது வந்து இதுக்கு பின்னாடி அந்த ஸ்தூல ஆத்மா இருக்குதுன்றதுக்கு அன்றைக்கி நைட்டு வந்து எடுத்து ஒரே ஒரு வீடியோ, யாரும் அதை பற்றி பேசலை. அவர் அகஸ்திய உபாசகர், அவர் மட்டும் மோகன்ஜி ஒரே ஒரு வீடியோ போட்டுக்கிறார். சாயந்தரம் நைட்டு ஒரு 7-8 மணிக்கு நடந்து முடிஞ்ச விஷயம் அது. மிட் நைட்டெல்லாம் நாங்கள் போயிட்டு ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டு எல்லாம் வரோம். அங்கே வந்துட்டு இங்கே வந்து மிட் நைட்டு 2 மணிக்கு டப்புன்னு தூக்கம் கலைஞ்சி, இன்னொன்று கூட போட்டோம் பாருங்கள், பிரம்ம முகூர்த்தத்தில் தானாக விழிப்பு வரும். பிரபஞ்சத்துக்கும் நம்மளோட உடம்புல இருக்கிறவங்க ஒரே ஃப்ரீக்வன்சியில் போகும்போது கரெக்டாக தானாகவே ஒரு பர்டிகுலர் டைமில் விழிப்பு வரும்லாம் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டோம் பாருங்கள். அந்த மாதிரி அந்த 2 மணிக்கு தானாகவே ஏதோ ஒரு பிரபஞ்சம் என்னை எழுப்புது. எழுப்பின உடனே ஸ்தூல ஆத்மா நம்மளை தவிர வேறு யாராவது பேசிக்கிறாங்களா பார்க்கலான்னு வீடியோ பார்க்குறேன். நான் அன்றைக்கி ஒரு 4 நாளாக ஸ்தூல ஆத்மா பற்றி எல்லாம் கூட ரொம்ப பேசலை, அதுக்கு முன்னாடி எப்போ போட்டிருந்தேன். அன்றைக்கி அதை நான் தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நான் போயிட்டு அதை தேடினா ஒருத்தர் மட்டும்தான், அவர் மட்டும்தான் வீடியோ போட்டுக்கிறாரு. 2-3 பொம்மை போடுறாரு, மனுஷன் பொம்மை மாதிரி போடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி போட்டு ஸ்தூல ஆத்மா கூடு விட்டு கூடு பாயும். அது மூலமாக எனக்கு பிரபஞ்சம் இன்னொரு விஷயமும் சொல்ல வருது.
இப்போ சுலு ஆத்மா நீ இத்தனை நாள் ஒருத்தர் உடம்புல இருக்குதுன்னு உன் வாழ்க்கையில் இருக்கிற சுலு ஆத்மா யாருன்னு நீ கண்டுபிடிச்சிட்ட. ஆனால் அது சுலு ஆத்மான்றது உண்மை. அதே மாதிரி சுலு ஆத்மா சம்மந்தமாக ஒரு விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. அது கூடு விட்டு கூடு பாயிற சக்தி கூட அதுக்கு இருக்குதுன்ற விஷயத்தையும் எனக்கு பிரபஞ்சம் கன்வே பண்ணணும்னு நினைக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அவர் சொல்கிற விஷயத்தில் 2 விஷயம் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறேன். ஒன்று, 2 பொம்மை போட்டுட்டு சுலு ஆத்மா பற்றி பேசுகிறாரு. சுலு ஆத்மா கூடு விட்டு கூடு பாயக்கூடியதுன்னு ஒன்று சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். அப்புறம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இவர் பேர் பிரவீன்னு வச்சுக்கலாம் அப்படின்றாரு. ஓ அப்போ இடித்த பிரவீன்ராஜ்ன்ற விஷயத்துக்கு அது ஒரு சுலு ஆத்மா, அது கூட கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். நான் சம்மந்தம் எல்லாமே பேசலை, ரொம்ப சம்மந்தத்தோடு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். கவனிச்சா கவனிங்க, கவனிக்கலாலும் பரவாயில்ல. நான் என்ன பண்ண முடியும், இதை சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த தாய்லாந்து விஷயம், இந்த சுலு ஆத்மா விஷயம் எல்லாமே சம்மந்தப்படுறதுனால தான். அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த பிரவீன்ன்ற பேருக்கு சுலு ஆத்மா, பிரவீன்ராஜ் அவர் பேர், இடித்தவர் பேர். இந்த பிரவீன்ன்ற பேருக்கும் அந்த இடித்ததுக்கும் சுலு ஆத்மாவுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குதுன்றத காட்டி கொடுத்துது. காட்டி கொடுத்துட்டு என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி அதே வாரத்திலேயே கொக்கோ விளையாட்டில் வர மாதிரி இந்த இந்த தாய்லாந்துக்கு போன நபர், தாய்லாந்துலேருந்து இந்த யானையை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, இந்த நபரும் இன்னொரு ஃப்ரெண்டும் ஒரு பெரிய பிரித்தியங்கரா கோயில் ஒன்று இருக்குது இல்லைங்களா, அங்கே போகிறாங்க. அது கொக்கோ கனெக்ஷன் மாதிரி. அந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி இது சுலு ஆத்மாவால் தான் நடக்குதுன்றத அகஸ்திய நாடி ஜோதிட இவர் எனக்கு சொல்லிடுறாங்க, எனக்கு பிரபஞ்சமாக உணர்த்திடுது. அப்போது அங்கே போயிட்டு அந்த அந்த கோயிலுக்கு போயிட்டு இவர் வந்து இந்த தாய்லாந்துக்கு போகிறவர் வந்து அவர் கூட சேர்ந்து அந்த கோயிலுக்கு போயிடணும். பிரித்தியங்கரா வாராகியெல்லாம் இருக்கும், ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும் அந்த கோயில், அந்த சோங்கநல்லூரில். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் இவர் வேறு ஊருக்கு போயிடுறார். இந்த தாய்லாந்தில் போயிட்டு இதை வாங்கிட்டு வந்தவர் வேறு ஊருக்கு போயிடுறார். இவர் கூட சோழங்கநல்லூர் போனார் பாருங்க, பிரித்தியங்கரா கோயிலுக்கு ஒருத்தர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட இதில் இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு அமானுஷ்ய சக்தி ஒன்று பார்க்குறாங்க அவங்க வீட்லேயே. அப்போ அந்த அமானுஷ்ய சக்தி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு குருஜி வந்து சிவன் கோயிலுக்கு போக சொல்கிறாங்க, சிவனை வணங்க சொல்கிறாங்க அந்த இன்னொரு ஃப்ரெண்டை. அவங்க யாரோ சஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிக்கிறாங்க, அந்த அமானுஷ்யத்துக்கிட்டேருந்து அவங்க மீட்டிருக்கிறதுக்காக திருவண்ணாமலை பக்கத்துலேயோ இல்லை அவங்களே சொன்னி போனாங்களோ இவங்களா போனாங்களான்னு தெரில, அந்த ஃப்ரெண்டும் இன்னொரு 3 பேரும் சேர்ந்து திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற துர்க்கை கோயில், ஒரு காடு மாதிரிக்கிற இடத்துல கோயிலுக்கு போயிருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணிவிட்டு அப்பா அம்மாவும் இறந்துட்டு ஒருத்தர் மட்டுங்கிறாரு ஒரு பர்சன். இந்த பிரவீன்ராஜில் இந்த பிரவீன்றது கனெக்ஷன் ஆயிடுச்சிங்களா, அந்த ராஜ்ன்றது இன்னொரு இடத்துல போய் கனெக்ஷன் ஆகுது. அந்த கிரகப்பிரவேசம் பண்ண வீட்டில் இருந்த ஒரு பேர் ராஜ். அந்த ராஜ்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னா, வராரு, அவருக்கு இன்னொருத்தர் வராரு, அவரும் கார் ஓட்டிகிட்டு வராரு. இவங்க எல்லாமே சேர்ந்து அந்த துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் அன்றைக்கி நைட்டு போயிட்டு அந்த கிரகப்பிரவேசம் பண்ணாத வீடு, அவங்க அப்பா அம்மா போயிட்டு பின்னாடி அவர் வீடு கட்டி அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாத வச்சுங்கிறாரு. அந்த வீட்டில் போயிட்டு இவங்க எல்லாமே ஸ்டே பண்ணுறாங்க. ஸ்டே பண்ணிவிட்டு இவங்க எல்லாமே திரும்பி ரிட்டர்ன் வராங்க. அப்போ வரும்போது இந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகுது. அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆன பின்னாடி இதில் ஒருத்தர் மட்டும் அந்த சாமிஜி கோயிலுங்க கூடலாம் கனெக்ஷன் இருக்கிறவர், அவர் பேர் பிரேம். அந்த பிரேம்ன்றவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த சாமிஜி கிட்ட கூட்டின்னு போனால் அவர் சொல்கிறாரு, இந்த கார் ஓட்டின்னு போன பையனுக்கும் ஏதோ ஒரு அமானுஷ்ய ஏதோ ஒரு ஆத்மா வந்து அவங்கள ஆட்கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் இவங்க வந்து அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆன சமயத்திலே, சேம் சமயத்திலேயே அந்த ராஜ்ன்றவர் அங்கே போயிட்டு அந்த கிரகப்பிரவேசம் பண்ண வீட்லேயே சூசைட் பண்ணிக்கினார். சரிங்களா, இந்த பிரவீன் ராஜ்லேருந்து அந்த ராஜ் கனெக்ட் ஆகிடுதுங்களா. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு இந்த கோயிலுக்கு போகிறாங்களா, வாராகி பிரத்யங்கரா கோயில் போகிறாங்களா. அந்த வாராகி பிரத்யங்கரா கோயில் போகிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே ஒரு அமானுஷ்ய விஷயத்தை வந்து இவங்க எல்லாமே பார்க்குறாங்க. அதனால் அதுக்கு தீர்வு பண்ணுறதுக்கு தான் பெரிய கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க. இதில் இந்த சுலு ஆத்மா கனெக்ஷன் இவங்க வேறு இதில் சொல்லி வச்சுக்குது. இந்த சுலு ஆத்மா கனெக்ஷனு இந்த யானை எங்ககிட்ட வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவர் கூட சம்மந்தம் இருக்குது. அது விஷயம் எனக்கு தான் தெரியும். அதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த சூசைட் பண்ணிக்கிட்டாருங்க பார்த்தீங்களா, அந்த சேம் டேவில் இந்த பர்சன் வந்து தாய்லாந்து போகிறார். தாய்லாந்து அன்றைக்கி சேம் டேவில் அவர் சூசைட் பண்ணிக்கின அதே நாளில் தான் இவர் தாய்லாந்து போகிறார். அதுக்கு முன்னாடியே இதுக்கு சுலு ஆத்மா வேறு வித விஷயங்களை வானத்தில் அந்த இயக்கம் வந்து இத்தனை வருஷமாக ஒரு உடம்புல இருந்துக்கிட்டு சில பேர் பழி வாங்கிட்டு இருந்த விஷயத்துலேருந்து மாறி சில மாறுதல்கள் நடக்குதுன்றத
அகஸ்தியர் உபாசகரனுடைய வீடியோ மூலமாக எனக்கு காட்டிடுது. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வீடியோக்களே நீங்கள் போய் பாருங்கள். அவர் கூட நிறைய இப்படி தான் சொல்வார். அவரே நிறைய புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு. அவர் நிறைய யக்ஷினிகள், இந்த மோகினிகள் எப்படி ஒருத்தர் உடம்புல போயிட்டு உட்காருது, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு. ஒரு ரீசெண்டாக ஏதோ ஒன்று, அது வீடியோ லிங்க் தரணும் உங்களுக்கு அப்புறமா. அதில் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதில் அவர்கிட்டயே இருக்கிறவர் ஒரு டாக்டர், அவருக்கு இதெல்லாம் அவருக்கு உணர்றாரு. சில இந்த மாதிரி ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது, அமானுஷ்ய விஷயங்கள், ஒரு யட்சினி வந்து ஒரு மோகினி வந்து அந்த அவர் ஆட்கொள்ள வர விஷயங்கள், அதுக்கு நடந்த விஷயங்கள், சுற்றி இருக்கிறவங்க அதை கவனித்த விஷயங்கள், அந்த மாதிரிலாம் அவர் நிறைய சொல்கிறாரு. அது வீடியோவை போட்டிருக்காரு. அதில் இந்த மாதிரி வந்து ஒரு குருவி வந்து அங்கே அத்தனை பேர் இருக்கும், அத்தனை பேர் மேலே உட்காராத இவர் மேலே மட்டும் உட்காந்துருது, தேஞ்சிட்டு வந்து அந்த மாதிரி அவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தர் மேலே வந்து உட்காராது அது, ஆனால் அவர் மேலே கரெக்டாக வந்து உட்காருது. அதே மாதிரி ஏதோ ஒரு பஞ்சு மாதிரி பறந்து வந்து வேற எங்கேயும் விடாத இவர் மேலேயே வந்து திரும்ப திரும்ப உட்காருது, பறந்து வந்துடுது. மறுபடியும் இன்னொரு முறை அதே மாதிரி அவர் மேலே மட்டும் வந்து விழத்த அங்கே சுற்றி இருக்கிறவங்க பார்த்துருக்குறாங்க. அப்போ இவரை தான் அது வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதே மாதிரி எங்கோ காடு மாதிரி ஒரு தனியான ஒரு இடத்துக்கு போனப்போ யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய விஷயம் சொல்லியிருந்தார் அவர். ஒரு காடு மாதிரி இடத்துல போனாவே ஒருத்தர் கூப்பிட்ற மாதிரி குரல் கேட்டால் அந்த குரலை கேட்டுட்டவே கூடாது, இல்லைனா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை அப்சர்வ் பண்ணி அது உள்ளே கூட்டின்னு போயிடும். அப்புறம் உங்களுக்கு வழியே மறந்து போயிடும். தனிப்பட்டோ இரவு நேரத்துலையோ, ஒரு தனிப்பட்ட இடத்துலையோ இரவு நேரத்துலையோ ஏதோ ஒரு குரல் கேட்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த குரலை வந்து நெக்லெக்ட் பண்ணிடணுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை அவர் சொல்லிட்டு இருக்காரு. நிறைய ப்ரூஃபுங்க வேறு காமிச்சிட்ருக்காரு அவர். ஆனால் ஏன் நான் அவரை பற்றி இப்போ சொல்கிறேன்னா, அவருடைய வீடியோனால்தான் இப்போ உனக்கு நடக்கிற விஷயம் அந்த சுலோ ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இது நடக்குது அப்படின்னு காட்டுது. அவர் சூசைட் பண்ணிக்கின அன்றைக்கி தான் அவர் தாய்லாந்து போகிறாரு. தாய்லாந்துலேருந்து தான் இந்த யானையை வாங்கிட்டு வந்துக்கிறாரு. ஏற்கனவே வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இது வந்து தாய்லாந்துலேருந்து ஒருத்தர் எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த யானைன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த சமயம் நான் மதங்கேஸ்வரரை வணங்கிட்டு இருக்கிற நேரம், யானையை இன்னொரு யானை பொம்மையை வச்சுக்கிட்டு அந்த இயந்திரம்லாம் போட்டு வணங்கிட்டு இருக்கிறேன்றலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். காலையில் இவர் மாயன் அவர்களுடைய வீடியோவை பார்த்துட்டு உடனே எழுந்து ஃபேனை ஆஃப் பண்ணுறதுக்கு வரேன். இப்போ தான் வீடியோனுடைய முக்கியமான விஷயமே. இப்போ இதெல்லாம் சொல்லலைன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயம் ஏதோ நான் உருவாக்குற மாதிரி இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து இந்த மாதிரி டெய்லியே இப்போ ஷார்ட்ஸ் போட்டுருக்கேன். மிருகசீரிஷம் எப்படி, அவங்க குணம் என்ன, அவங்க என்ன பொம்மையை வச்சுக்கலாம், அவங்களுடைய குணங்கள் எப்படி, அவங்களுடைய ஸ்பெஷல் விஷயங்கள் என்ன, திருவாதிரை என்ன இப்படின்னு சொல்லிட்டு பேப்பர்ஸுங்களை எழுதி வச்சுக்கிறேன். நான் டேபிள் மேலே நிறைய இருக்கும் இந்த மாதிரி பொருட்கள். கண்ணன் இருக்கும், இந்த மாதிரி இது இருக்கும், இந்த மாதிரி முக்கியமான அந்த துர்க்கை, இந்த மாதிரி நிறைய இந்த ராமேஸ்வரத்துலேருந்து இப்போ எடுத்துன்னு வந்து கொடுத்தார். இப்போ இந்த ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துன்னு வந்து இது கொடுத்தார் பார்த்தீங்களா, இந்த லிங்கத்தையும் அந்த தீர்த்த தண்ணி கொடுத்தார் பார்த்தீங்களா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவரும் தான் திருவண்ணாமலைக்கு போனார். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் போயிட்டு, இவருடைய ஃப்ரெண்டு தான் இந்த ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு இந்த இது எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இப்போது அவருடைய ஃப்ரெண்டு தான் ராஜ்ன்றவர். இந்த பிரவீன் ராஜ்ன்றதுக்கு அந்த பிரவீன்ன்றது சுலாத்மான்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுச்சா, அதுக்கப்புறம் அந்த ராஜ்ன்ற கனெக்ஷன் அங்கே போயிட்டு இது பண்ணிக்கிறாங்களா. அப்புறம் இவர் கூட போன கோயிலில் ஒன்றா பிரத்யங்கரா கோயில் போனவர் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிற மாதிரி ஒரு கனெக்ஷன் மாதிரி, ஒரு டச் கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி பண்ணுறது. ஆனால் அவர் சூசைட் பண்ணிக்கிற அன்றைக்கி கரெக்டாக இந்த பர்சன் வந்து இந்தியாவை விட்டு தூரம் போயிடணும். இவர் அங்கே போயிடுறாரு. அந்த கணக்கெல்லாம் நான் பார்த்து தான் வரேன் லைனாக. இன்றைக்கி மாயன் ஸ்டுடியோ அவர்கள் சொல்கிற விஷயம், அந்த மோந்திர விஷயம், அந்த இதில் விஷயம் என்னன்னா இப்படி இருக்குது. இப்போ இந்த மாதிரி பேப்பருங்களாம் நிறைய இருக்குது. நிறைய இங்கெல்லாம் இங்கே எழுதி வச்சுருப்பேன். நிறைய நட்சத்திரங்களை, ராசி, மிருகசீரிஷம், இந்த மாதிரி புரியாத உலகை தேடும் மான், மிருகசீரிஷம், இந்த மாதிரிலாம் எழுதி டெய்லியே ஷார்ட்ஸில் போட்டுருக்கேன். அதுக்காக இருக்குது. இதில் இதுங்கீழே இந்த பேப்பரை ஏதோ எதேச்சியாக இருந்துக்குது. நான் இதெல்லாம் பர்பஸாக வைக்கலை, எதேச்சியாக இருந்துருக்குது. இது ஃபேன் காற்றுல என்ன ஆகுது, இப்படி இருக்குது பூசம். என்னதும் இப்போ ஜஸ்ட்டு ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி இருக்குதே அப்படின்ற மாதிரி மைண்டில் தோணுது. எழுந்துக்கும் போதே அந்த மாயன் அவர்களுடைய வீடியோ பார்த்துட்றேன். அந்த ரிங்கு, பூச நட்சத்திரம், அந்த தாய்லாந்து இதெல்லாம். இதில் எனக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு எண்ணம் உண்டு. தாயின்றதே தமிழ் வார்த்தை. தாயின்ற வார்த்தையே தமிழ் வார்த்தை உங்களுக்கு. இந்த தாய்லாந்துன்றதுனால இதுங்க இந்த சுமத்ரா இதுங்கெல்லாம் ஏதோ ஒரு கண்ணனோடும் தமிழோடும் சம்மந்தப்பட்ட இடங்களாக இருக்குது. இதுங்கெல்லாம் பிரிஞ்சு போயிருக்கணும், தீவா இல்லை எதுவாக போயிருக்கணும். இது இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இது எப்படி எனக்கு தெரியும், எப்படி காட்டுதுன்னா, இது இப்படி இருக்குது. இங்கே ஃபேனு எப்பவுமே நான் இந்த மாதிரி வச்சுட்டுருக்கேன். ஃபேன் எனக்கு பின்னாடி இந்த ஃபேன் போட்டு வச்சுட்ருப்பேன். இப்போது இந்த ஃபேனை போடுறோம் பாருங்கள்.
பார்த்தீங்களா, ஃபேனு ஓடிட்டுருக்குது. அப்போ சரி இது பூசம், என்ன இது பூசம்னு காட்டுது. அப்புறம் இப்போ ரெண்டும் ஏதோ சிங்க் ஆகுது. ஏன்னா இது இது பார்க்கும்போதெல்லாம் எனக்கு டெய்லியே தாய்லாந்து 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 தான் ஞாபகம் இருக்குமே இதை பார்த்தாலே. அதனால் தாய்லாந்து பூசம்னு இப்போ இப்போ ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று நம்ம கேள்விப்பட்ட விஷயமும் இதுவும் ஏதோ ஒன்றா காட்டுது ஏதோ ஒன்று. ஏன்னா இப்படியே பார்த்து பார்த்து பழகிட்டதுனால இது ஃபேன் காற்றுல இப்படி 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 பறந்து இப்படி காட்டுது. அப்போது அடடா இப்போ மாயன் ப்ரோ சொன்னார்ல, தாய்லாந்துலேருந்து அந்த ரிங்கு வந்து அந்த புஷ்ய நட்சத்திரன்றது பூசம் நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருக்குது. இது நான் சொல்கிறேன், சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். பூசம் நட்சத்திரம் நம்ம முருகரில் அல்லது முருகரால் காக்கப்பட்ட பூசம் நட்சத்திரத்தை கொண்ட முருகரால் காக்கப்பட்ட அப்படின்ற மாதிரி கூட மீனிங் இருக்கலாம். ஆனால் சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. இது வந்து இது சமிஞ்சை, பிரபஞ்ச சமிஞ்சை மாதிரி இது வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி இது எனக்கு. அவர் சொன்ன விஷயத்தில் அது உண்மையாக அதுக்கு அவர் சொன்ன அர்த்தம் தான் இது இருக்கக்கூடும்னு பிரபஞ்சம் வர ஒரு பக்கம், இந்த தாய்லாந்தின் யானை வேறு எனக்கு ஆமான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மதங்கேஸ்வரர் வந்து சொல்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃபேன் காற்றுல இப்படி அது பறக்கிறது இப்படி இருக்குது. இதில் எனக்கு வந்து அவர் சொல்கிறது அப்படின்னா ஆமாங்க ஆமாங்க அது தாய்லாந்தில் அவங்க சொன்ன அந்த ரிங்கில் இருக்கிறது வந்து தமிழாக தாங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல. ஒரு பெரிய கான்ட்ரோவர்ஸான விஷயம் இருக்குது. அது வந்து சைக்காலஜிக்கலாக எல்லாரும் புரிஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அந்த வீடியோவை தனித்தனி பார்ட்டாக போடுறேன். இந்த சமிஞ்சை வருதில்ல, இவர் பயப்படுற விஷயம் என்னதுன்னா, உண்மையிலே நம்மளுக்கு பெருமையான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது. ஆனால் அது நீ சொல்லவே முடியாது. சொன்னேன்னா அடி பண்ணுற அளவுக்கு இருக்கிறாங்க. ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, இந்த பாரு நீ என்றைக்குமே என் கீழே தான் இருக்கணும், நீ எப்போவுமே உன் பெருமையை பற்றி பேசக்கூடாதுன்னு அடித்தே சொல்வேன். ரத்த வரம்பரையுமே அடிப்பேன், இல்லைன்னா கொண்டுருவேன்ற மாதிரி உலகம் ஒரு சமயத்தில் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. இப்போ ஸ்ட்ராட்டஜியே வேறு. சகுனியையும் கிருஷ்ணரையும் பெசஞ்சு பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. அது வந்து நீங்கள் இந்த தமிழ்னே பார்க்காதீங்க. இப்போ நான் ரெண்டாவது பார்ட்டில் கூட அதை பற்றி விளக்கமாக சொல்லிக்கிறேன். இப்போ நான் சொல்கிற விஷயம் என்னதுன்னா, நம்மளை விட கீழே இருக்கிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு பற்றி பேசுவோம். ஆனால் நம்ம பேசுறது நம்ம ஆதங்கம்லாம் எங்கே இருக்கோம்னா, நம்மளை விட மேலே இருக்கிறவங்கள பற்றி தான் நம்ம ஆதங்கமாக பேசுவோம் எப்பவுமே. நம்மளை அவங்க அடக்கி வைக்கிறாங்க, அவங்க நம்மளை கெடுக்க பார்க்குறாங்க, நம்மளை முன்னேற விட மாட்டேன்றாங்க, நம்மளுக்கு பார்த்து பொறாமப்படுறாங்க, இல்லை நம்மளை மேலுக்கே வர விட மாட்டேன்றாங்க. அது ஒரு அரசியலாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற நம்ம கூட காம்படிஷன் காம்படிஷன் பண்ணுற ஆளாக இருக்கட்டும், அவங்க நம்மளை அடக்கி வைக்கிறாங்க அப்படின்ற எண்ணம் இருக்கும். சந்தர்ப்பம் கிடைச்சா அது ஒரு மேடை பேச்சு மாதிரியோ, இல்லை நல்லா ஒரு 10 பேர் இடத்துல பேசக்கூடிய விஷயமாவோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்படி தான் காலகாலமாக இருந்து வருது உங்களுக்கு. இப்போ சமீபத்தில் நடக்கிற ஒரு பயங்கரமான அரசியல் என்னதுன்னு கேட்டால், இப்போ மாயன் ப்ரோ பயப்படா இருப்பார். இது ஒரு வேளை பூச நட்சத்திரம் முருகர் அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட நம்மளுக்கு பயமாகுதுன்றார் அவர். புரியுதுங்களா? 1 மில்லியனோ 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்குது, ஆனால் பயப்படுறார் அவர். ஏன்னா நீ தமிழை பற்றி பெருமைங்களை நானே பேசிடுறேன், தமிழில் என்னென்ன பெருமைலாம் இருக்குதோ நானே பேசிடுறேன். ஒன்று வீடியோ மூலமாக பேசுகிறேன், இல்லை புக்ஸ் எழுதுகிறேன், இல்லைன்னா வேறு எதனா உலகத்தெல்லாம் சுற்றிட்டு தமிழை பற்றியே எல்லா ஆராய்ச்சிகளும் பண்ணுற ஆளுன்னே நான் சொல்கிறேன். ஆனால் தமிழை பற்றி அவங்க மனசுக்குள்ளே ஆழ் மனசில் இவங்களை தட்டணுன்ற எண்ணம் இருக்கிறவங்க அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே தமிழை பற்றி பெருமையாக வரணும், அதை பற்றி மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளியே வரணும்னு போராடுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி போராடுறவங்க எப்படியோ அவங்கள சூட்சுமமாக அழிக்கப்படுது. அவங்கள ஏதோ ஒன்று பண்ணி மாந்திரிக் பண்ணியோ, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்தோ, அவர்களுக்கு ஒரு பயங்கரமான வியாதி வந்தோ, பயங்கரமான இது வந்தோ போயிடுற மாதிரி ஆயிடுது. இல்லை அவங்கள பற்றி வெளியிலேயே எங்குமே வராத மாதிரி அவங்கள பற்றி அப்படியே ஏதோ அவங்க குடும்பத்தில் உடஞ்சி போகிற மாதிரி ஒரு விஷயம் நடந்தோ, அவங்க மேலுக்கே வர முடியாத மாதிரி அப்படியே கண்மறைவாக பஸ்மாயிற மாதிரி ஆயிடுது. இதில் யாரெல்லாம் நல்லாவே உங்களுக்கு தமிழும் பெருமையும் பேசிக்கிட்டு வெளிப்படையாகவே நல்லா யார் இருக்க முடியுதுன்னா, அவங்களுக்கெல்லாம் உண்மையிலே தமிழ் மேலே பற்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. பற்று கிடையாதுன்றதை விட அந்த தமிழை பற்றி பெருமையாக பேசுகிறவனை உள்ளவே வைக்கக்கூடாது. அந்த தமிழை பற்றி இது நான் தமிழன்னு சொல்லவே கூடாது. அந்த எண்ணத்தோடவே ஒன்று பண்ணுறாங்க. ஆனால் அதை நீங்கள் யாருமே கண்டுபிடிக்கல. அந்த விஷயத்தை நீங்கள் யாருமே கண்டுபிடிக்கல. அது என்னன்னா, அந்த பர்சன்ஸ் எல்லாம் தமிழை பற்றி, அதாவது விட்டால் அவங்க திருவள்ளுவரை விட அதிகமாக பேசுகிறாங்க, திருவள்ளுவரை விட அதிகமாக பேசுகிறாங்க. அவங்க இன்னும் பயங்கரமாக பேசுகிறாங்க. அவங்க பயங்கரமாக பேசுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் என்னன்னா, ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு கடுகளவு விஷயத்தை அவங்க ஒரு பாய்சன் மாதிரி ஒரு சின்ன பிட்டு போட போகிறாங்க. அந்த பிட்டு செல்லுபடி ஆகிறதுக்காக இப்படி பிரம்மாண்டமான விஷயங்களெல்லாம்
இத்தனை நாள் இப்படி பேசினவன் தமிழுடைய பெருமைகளை சொன்னவன் போய் இதை சொல்லுவானா? அப்போ இவன் சொல்கிறதுலேயும் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கடுகுன்றது மிளகு அளவுக்கு போய் அப்புறமா அவங்கள ஒரு வழி கொண்டு வந்து அப்புறம் ஏய் உனக்குன்னு ஒரு தனி பெருமைலாம் ஒன்றும் இல்லைடா, உனக்கு நீ போதும் மூடு அப்படின்ற நிலமையில பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய முகபாவனைகள், அவங்களுடைய ஆழ்மனசு எண்ணங்கள் அப்படியெல்லாம் என்னால் வீடியோவில் பார்க்க முடியுது. சில பேர் நேரில் பார்த்தேன், சில பேர் வீடியோவில் பார்க்குறேன். அவங்களுடைய முகபாவனைகள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. அவங்களுடைய மனநிலை எல்லாமே சைக்கலாஜிக்கலாக ஒரே மாதிரி டிஸார்டர் ஆகிருக்குது. ஆனால் அவங்க இதெல்லாம் முக்கியமாக யார் பண்ணுறாங்கன்னு கேட்டால், நல்லாவே ஒரு பெரிய படிப்பு படிக்கிறவங்க, ஒரு பிஹெச்டி பண்ணவங்க, இல்லை பிஹெச்டியே பண்ணலன்னா கூட ஒரு காலேஜ் அளவுக்கு போயிட்டு உனக்கு அந்த மாதிரி வீடியோ வசதி இது இருக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பயங்கர இலக்கியமான ஆள், நான் ஒரு பயங்கரமான உலகத்தில் இருக்கின்ற எல்லா அகழ்வாராய்ச்சிகளை பற்றி யோசிக்கிற ஆள் அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு பதிவு பண்ணிடுறது. சரி, நீங்கள் எப்படிங்க இதை சொல்கிறீங்க? அது எப்படி அவங்க உண்மையிலே கூட சொல்லலாம் இல்லைங்களா? உண்மையிலே கூட அவங்க அதை பற்றி தமிழை பற்றி ஆராய்ச்சி சொல்லலாம் இல்லையா? உங்களுக்கு ஏன் இப்படி மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு ஒன்று தோணும். சரி, இதுக்கு வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கலான்னா, ஒரு பள்ளி மட்டும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தரேன். இந்த மாதிரி தமிழின் பெருமைகளை பேசிகிட்டு இருப்பாங்க. புராண கதை, அதாவது மாயன் ப்ரோவுக்கு கூட தெரியாது அந்த அளவுக்கு சொல்கிறதுக்கு, அந்த அளவுக்கு பெருசாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க புத்தகங்கள்லாம் கூட எழுதியிருப்பாங்க தமிழ் பெருமை பற்றி. ஆனால் இந்த மாதிரி இது தமிழாக இருக்குமோ, அந்த இடத்துல கண்டுபிடிச்சது இதுவாக இருக்குமோ, இல்லை உண்மையிலே யாரோ அகழ்வாராய்ச்சியில் இது தமிழ் எழுத்தாகத்தான் இருக்கக்கூடும்னு ப்ரூவ் பண்ணுறது, ஒரு ப்ரூஃப் நடக்குது பார்த்தியா? ஒரு ப்ரூஃப், ஒரு புள்ளி நடக்குது பார்த்திங்களா? அந்த சமயத்தில் அவங்களால தாங்க முடியாமல் அது வெளியில் வருது. அந்த சமயத்தில் அதை அவங்களால தாங்கவே முடியாத மாதிரி அவங்க அதை வெளிப்படுத்தவே செய்கிறாங்க. ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 2 பேர் அதை கொஞ்சம் வெளிப்படுத்தவே செஞ்சிடறாங்க. அந்த ஆள் யாருன்னு கேட்டால், இத்தனை நாள் தமிழ் பெருமைகளையும் தமிழ் அகழ்வாராய்ச்சிகளையும் தமிழ் அந்த அரசர்களை பற்றியும் ஓஹோன்னு பேசிட்டு இருந்தவங்க. நீங்கள் இத்தனை நாள் ஓஹோன்னு பேசிட்டு இருந்தவங்க தானே, அப்புறம் ஏன் அப்புறம் இது தமிழாக இருக்கக்கூடுமோ அப்படின்னு எங்கேயாவது ஒரு ஆராய்ச்சியில் சொல்லும்போது 50% கோவம் வருது. இந்த நம்ம உள்ளூரில் இருக்கிற அவன் தமிழ்னா கூட இல்லாமல் போட்டோம், அவங்க வேறு யாருனா தெலுங்கோ மலையாளமாக கூட இருக்கட்டும். ஆனால் இந்த உள்ளூரில் யாராவது நான் தமிழினுடைய பெருமையை தூக்கி பிடிக்கிறவங்க யாரானா, சொல்லிட்டாங்க அந்த இடத்துல வந்து தமிழ் தான் சொல்லியிருக்காங்க, இது தமிழாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னால், அந்த நான் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, தன்னை ஒரு பெரிய ஆளாக காமிச்சிக்கிறாங்க, அவங்க சொல்லிட்டு வராங்க தமிழ் பெருமைங்களன்னு, அவங்களுக்கு வலிக்குது. அது அங்கே கண்டுபிடிக்கலாம், இது தமிழுக்கான விஷயம், இது தமிழுக்கான விஷயம். ஆனால் தமிழ் இல்லாமையே இன்னொரு விஷயம் என்னென்னா, உலகத்தில் ஏதோ ஒரு நாடு இந்தியா நம்மளுக்கு கீழே தான் இருக்கணும்னு நினைக்கும். நார்த் இந்தியாவில் இருக்கிறவங்க சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்கள கொஞ்சம் சீப்பாக நினைக்கிற இது நிறைய பேருக்கு உண்டு. தமிழ்நாட்டுக்குள்ளேயே கூட உங்களுக்கு இந்த மதம்னு இதுவாக இருக்கிறவங்க உண்டு. இதுலேயே வந்து பார்க்கறதுக்கு வெள்ளையாக இருக்கிறவங்க, இதுவாக இருக்கிற டார்க் ஸ்கின் இருக்கிறவங்கள இதுவாக பண்ணுறவங்க இருக்குது. இதுலேயே வந்து உங்களுக்கு குடும்பத்துங்களையே உங்களுக்கு நீங்கள் வேற்று மதமே இல்லை, உங்கள் மதமே தான் இருக்குது, நீங்கள் மதமே தான், உங்கள் குடும்பமே தான். உங்கள் குடும்பத்திலேயே ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, எப்போவுமே நீ அவன் தயவில் நீ உன்னை வாழ்ந்த மாதிரியே வச்சுக்கிறான். எப்போவுமே நீ அவன் தயவில் வாழ்ந்த மாதிரியே வச்சுக்கிறான். நீ வந்து அவனை விட பெருசாக வரத்தை அவன் என்றைக்குமே விரும்புறது கிடையாது. அதுக்காக அவன் பல ஸ்ட்ராட்டஜியே பண்ணுவான். அவன்லேருந்தே இது உலகளாவிய விஷயமா இருக்குது. ஆனால் இது பழைய மாடலில் இல்லை, அதை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இது பழைய மாடலில் இல்லை. இப்போ உங்கள் வீட்டு அளவுலேயே கூட ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் அப்பா அம்மாவை எப்போவுமே அவங்க காலுங்கீழே தான் இருக்கணும்னு வச்சுக்கிறாங்க அங்கே வாழ்க்கை ஃபுல்லான்னு உங்களுக்கு தெரியுது. ஆனால் நேரில் கேட்க முடியாது. ஏன்னா உங்கள் வீட்டுக்கு உயிர் போகிற சமயத்தில் அவங்க தான் துட்டு கொடுத்து உதவி பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு சோறு அவங்க தான் போடுறேன்னு சொல்லுவாங்க. தேவைப்பட்டால் சோறு ஏன் சோறு சாப்பிட்றேன்னு சொல்லியே காட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உலகம் ஃபுல்லாக வந்து அவங்க உங்களுக்கு தீங்கு இழைக்கிறாங்கன்னு தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் உன்னையும் பாராட்டி பேசுவாங்க, உங்களை பற்றி நல்லதெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க, உங்கள் நலனில் அக்கறைக்கிற மாதிரி சும்மா மற்றவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அது பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப உங்கள் மேலே எதிர்ப்பு இருக்குதுன்ற விஷயம் தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்றது தான். ஆனால் இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஏன்னா இப்போ பரிணாம வளர்ச்சியில் இன்னும் ரொம்ப நாலேஜு, இன்னும் அந்த ஃபாக்ஸ் தந்திரம், இன்னும் அந்த நரி தந்திரம் பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக போயிட்டே இருக்குது உனக்கு. அதனால் அவங்க இந்த தந்திரங்களை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் என்ன கஷ்டம்னா, அந்த வீடியோஸ் உங்களுக்கு கீழே போனோம்னா, அந்த கமெண்ட் செக்ஷனில் போனோம்னா,
சூப்பரா பேசுறீங்க. நீங்க தமிழ பத்தி இன்னும் அந்த பெருமை கூட இருக்குதுங்க. அத பத்தி கூட பேசுங்க. தமிழ பத்தி அந்த பெருமைலாம் இருக்குதுங்க. அத பத்தி பேசுங்க. சூப்பர் ப்ரோ நீ அப்படி பேசுறாங்க. கமெண்ட் கீழ போட்டா மாயன்ல நான் சொல்றது. இந்த தமிழ பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா தமிழ் மேல அவங்களுக்கு அவ்வளோலாம் இது கிடையாது அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா? இதுல 2, 3 பிரிவு இருக்குது. இந்த தமிழ் மேலேயே வெறுப்பு இருக்கிறவங்க ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு யாருன்னு கேட்டா, அவங்க தமிழ்நாட்டிலே வந்து 2, 3 தலைமுறையா செட்டில் ஆயிட்டாங்க. அவங்களுடைய தாத்தா பாட்டியே இங்கே இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் சாடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அங்கேருந்து வந்தவங்க, இவங்க இங்கேருந்து வந்தவங்க, இவங்க வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழுக்கு தான் இவ்வளோ பெருமைக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க திரும்பி மறுபடியும் அந்த ஊருக்கு போகவும் முடியாது. ஆந்திராவுக்கும் போக முடியாது, இதுக்கும் அந்த நார்த் சைடுக்கும் போக முடியாது, கேரளாவுக்கும் போக முடியாது. இவங்க இங்கே தான் வாழ்ந்தாகணும். ரெண்டாவது இன்னொரு விஷயம், தமிழை பற்றி இவங்களுக்கும் தான் பிடிச்சி தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்கள வந்து சமுதாயம் இப்போ வந்து ஒரு மாதிரி ஒதுக்கின மாதிரி பார்க்குது அவங்கள. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அவங்கள வந்து ஒதுக்கப்பட்ட மாதிரி பார்க்குது. அவங்களுடைய தாத்தா பாட்டி காலத்தில், மூதாதையார்கள் பண்ண காலத்தில் பண்ண அநியாயத்தெல்லாம் சில பேர் பேசினே இருக்கிறாங்க இப்போது. இப்போ அதை திரும்பி அடிக்கணும்னு தோணுது அவங்களுக்கு. அவங்க திரும்பி இப்போ மறுபடியும் அதை ரிவர்ஸில் அந்தந்த ஊர்களுக்கு போக முடியாது. இப்போது இங்கே தான் அவங்க வாழ்க்கை நல்லா செட்டில் ஆகிட்ருக்கும். இப்போ திருப்பி இவங்களை பதிலுக்கு அடிக்கணுன்ற எண்ணம் இருக்குது. ஆனால் அடிக்கிறது இந்த பாலிஷ்டாக அவங்களும் இதை கையில் எடுக்கிறாங்க. ரொம்ப அப்படியே தமிழை பற்றி உலகளாவிய சூப்பரான விஷயங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்குது. ஆனால் உண்மையிலே ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அன்றைக்கி தாங்க முடிய மாட்டேங்குது. உண்மையிலே ப்ரூஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபாரினரே வந்து ஒத்துக்கிற மாதிரி, ஒரு அகழ்வாராய்ச்சியரவே ஒருத்தர் ஒத்துக்கிற மாதிரி வரும்போது மனசுக்கு வலிக்குது அவங்களுக்கு. மாயன் ப்ரோ சொல்கிற மாதிரி அதை வாய் விட்டே இந்த பூசம்ன்றது அநேகமாக இந்த முருகராக தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு சொல்லப்போனால் எதிர்ப்பு குரலே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு எதிர்ச்சியே கூட அவங்க அந்த சரணம் வந்து உள்ள பீரிட்டுக்கிட்டு வர மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பீரிட்டு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, தொடர்ந்து தமிழின் பெருமைகளை பேசிகிட்டே இருக்காங்க. உனக்கு கூட திருவள்ளுவர் திருக்கல்னுடைய அவ்வளோ கருத்துக்கள் தெரியாது, ஆனால் அவங்க ரொம்ப சொல்லுவாங்க. அது ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி. இதை நீங்கள் புரிஞ்சிக்கலன்னு வச்சுங்களேன், டைரெக்டாகவே அடிக்கிறத கூட நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி உலகத்தை நீங்கள் புரிஞ்சிக்கினா உங்கள் வீட்டில் ஒன்று நடக்குது. இது ஒரு தமிழுக்கு மட்டுமே சொல்லலை. இந்த விஷயம் வந்து எல்லா தமிழ் மொழி இல்லாத வேறு மொழிக்கும் நடக்குது, வேறு உலகத்துலேயும் நடக்குது. அது ஒருத்தர் தனக்கு கீழே வச்சுக்கணுன்றதுக்கு அந்த காலத்தில் அரசர் காலத்தில் அடித்தே கொள்கிற விஷயம் நடந்தது. இப்போ பயங்கர பாலிஷ்டாக நடக்கிற விஷயந்தான் இந்த விஷயம். உன்னை பற்றி பெருமையே சதா நான் பேசுவேன். உன்னை பற்றி உனக்கே தெரியாத பெருமையை கூட நான் சதா பேசுவேன். ஆனால் அது ப்ரூவ் ஆகிற கட்டம் வரும்போது நீயே வாய் விட்டு ஆம் நான் தான், அது அந்த ஆள் நான் தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உன்னை நான் பயங்கரமாக அடிப்பேன் அப்படின்ற மனநிலை இருக்கிறவங்க எதுக்கு நீங்கள் அந்த தமிழை பற்றியும் புராண கதைகளும் புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்றது தான் கொஸ்டின்னு. இது வந்து இன்னும் டீப்பாக இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயங்கள் புரிஞ்சு இதில் சுவாரஸ்யம் இருந்து உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் இல்லைங்களா? இப்போ நான் சொல்கிற விஷயத்துலேயே உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆமாம், இது இப்படி அப்படி இவங்க இப்படி நினைக்கிறாங்க, இவங்களை இப்படி பண்ணுறாங்கன்றதுக்கு நான் சொல்கிற ஒரு ப்ராஸ்பெக்டிவ் வரை உங்களுக்கு வேறு ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இருக்கலாம். இந்த மாதிரி வந்து அழியணும்னு நினைக்கிறாங்க, இல்லை நீங்களே கேள்விப்பட்ட விஷயங்கள் இருக்கலாம். தமிழ் மேதை இவங்களுக்கு இவ்வளோ வெறுப்பு இருக்குதுன்ற மாதிரி இருக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்கள் நேர்லேயே பார்த்துருக்கலாம். அவங்க சும்மாவே தமிழ் பெருமையை பேசின்னு இருப்பாங்க, ஆனால் தமிழர்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரி விஷயத்தை நீங்கள் நேர்லேயே மீட் பண்ணுற விஷயம் இல்லை. நீங்கள் பார்த்த வீடியோக்கள், நீங்கள் பார்த்த மனிதர்கள் கிட்ட நீங்கள் சில விஷயங்கள் இந்த நுணுக்கங்களை நான் சொன்ன மாதிரியே கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 2-3 லைனில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த அமானுஷ்யம் சம்பந்தமான இந்த இதுக்கு பின்னாடி இந்த யானை விஷயம் மட்டும் இல்லை, இது தாய்லாந்துலேருந்து வந்த இந்த யானை விஷயம் மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் வந்து இந்த கூடு விட்டு கூடு பாயுதுன்ற விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் ஒரு சுர ஆத்மா கூடு விட்டு கூடு பாயும், ஒரு உடம்புலேருந்து அது போயிடுதுன்னு வேறு காமிச்சிது எனக்கு. அதுக்கு ரிலேட்டடான ஒரு 2-3 ஸ்டெப்பு அமானுஷ்யமான விஷயங்கள் இருக்குது. அது விஷயம் உங்களுக்கு வேணும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த விஷயம் எப்படி இது சமிஞ்சை காட்டுதுன்ற விஷயம் இதோடு நிறுத்திக்கலாம். இது தனியாக தமிழ்ன்றதை பற்றி இது பேசுங்க. அதுலேயே இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் அப்கமிங் விஷயங்கள் நடந்துக்கிட்டு வருது. அந்த சுலு ஆத்மா விஷயம் ரிலேட்டடாகவே ஒன்று நடக்குது. 14 வருஷமாக என்னை வளர்த்த அம்மானுடைய காக்கா இங்கே வந்து இருக்குது. அந்த ஆத்மா கதையை கொஞ்சம் புரிஞ்ச விஷயம். அப்புறம் அங்கே வீடியோவில் சொல்லியிருக்கேன், அந்த சுலு ஆத்மா ஒருத்தர் உடம்புல விட்டு போயிடுச்சு வெளியே. அது வெளியில் போயிட்டு தான் அது யார் உடம்புல போயிட்டு உட்கார பார்க்குதுன்னு தான் எனக்கு அந்த ராத்திரி வந்து அது மூலமாக கூடு விட்டு கூடு பாயுதுன்றத இண்டிகேஷன் பண்ணிச்சு. ஏன்னா அகஸ்தியர் என்னாவே இந்த தாந்திரிக்கு காளி உருவாக்குறது, இந்த தாந்திரிக் விஷயங்கள் எல்லாமே நமக்கு வசப்படும்.
அதனால தான் எனக்கு அதெல்லாம் தெரிய வருதுன்ற மாதிரி விஷயங்களை பற்றி உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும், அந்த ரிலேட்டடாக அதெல்லாம் உருட்டு அப்படின்னா விட்டுருங்க. இல்லை அந்த மாதிரி நான் அதில் கண்டுபிடிச்சேன். அந்த சுழு ஆத்மா மேலே போயிடுச்சு ஒருத்தர் உடம்புலேருந்து, அந்த மேலே வெளியில் போகும்போது அவங்க உடம்பெல்லாம் சுருங்கி அவங்க உடம்பு பயங்கரமான ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. அந்த வெளியில் போனது அது நடுவானத்திலே இருக்குது. அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன். அது போன தலைமுறையில் இருக்கிற 2 பேருக்கான போட்டியில் நடந்த விஷயம் கண்டுபிடிச்சேன்ற மாதிரிலாம் கொஞ்சம் சொல்லி இந்த வீடியோவில் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எனக்கு பண்ணுங்கள். நான் வேணால் அது வந்து இதில் மெம்பர்ஷிப்பில் வெளிச்சமில் போகிறதோ இல்லை வெளியிலேயே சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். நான் சொன்ன கருத்துக்களை பற்றி உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்குதுன்னாவது சிம்பிளாக என்னுடைய கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஆல் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.